வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம். இந்த யூனிட் 7 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஃபஸ்ட்டு ரியேஜென்ட்ஸான ஆல்ரெடி இந்த ரியேஜென்ட்ஸ்க்கான இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தாச்சு. எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ரெடியூஸ் பண்ணோம், அதுக்கான எலக்ட்ரோஃபிலிசிட்டி ஆர்டர் என்ன, ரெடியூசிங் கேரக்டருக்கான ஆர்டர் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணக்கூடியது சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஒன் ஆஃப் த ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட். இந்த ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட்டுக்கான ஃபஸ்ட்டு அதனுடைய இம்பார்ட்டன்ட் 3 அதுக்கான கேரக்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு இட் இஸ் த மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட். மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆல்ரெடி தெரியும். கொடுத்துருக்கூடிய லித்தியம் போரோஹைட்ரேட், அதுக்கப்புறம் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், ஃபஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், தென் லித்தியம் போரோஹைட்ரேட், லாஸ்ட் ஒன் சோடியம் போரோஹைட்ரேட். இதுதான் ரெடியூசிங் கேரக்டருக்கான ஆர்டர் வந்து பார்த்தோம். சரிங்களா? ஆல்ரெடி பார்த்தோம் சோடியம் போரோஹைட்ரேட் இட் இஸ் ஹைலி கீமோ செலக்டிவ். ஹைலி கீமோ செலக்டிவ் ஃபார் அசைல் ஹலைட். ஆல்ரெடி தெரியும் அசைல் ஹலைட் அப்படிங்கிறது RC டபுள் பாண்ட் O Cl அசைல் ஹலைட் அண்டு ஆல்டிகைட். ஆல்டிகைட் அப்படிங்கிறது RC டபுள் பாண்ட் O H ஆல்டிகைட் அண்டு கீட்டோன் RC டபுள் பாண்ட் O R கீட்டோன். In the presence of ester and acid and amide. எஸ்டர் ஆசிட் அண்டு அமைட். நமக்கு எஸ்டர் இருக்குது, ஆசிட் இருக்குது, அமைடு இருக்குது. இந்த 3 ப்ரெசண்ட்டாக இருக்குது. எந்த கேட்டகரியில் ப்ளஸ் நம்ம ஆசிட் ஹாலைட் ஆல்டிகேட் அண்டு கீட்டோன். இட் இஸ் ஹைலி கீமோ செலக்டிவ் ஃபார் எதெல்லாம் கீமோ செலக்டிவ்? ஆசிட் ஹாலைடை ரெடியூஸ் பண்ணுது, ஆல்டிகேடை ரெடியூஸ் பண்ணுது, அண்டு ஆல்டிகேடை ரெடியூஸ் பண்ணுது, அண்ட் கீட்டோன் ரெடியூஸ் பண்ணுது. பட் இதில் இருக்கும்போது எஸ்டர் ஆசிட் அண்டு அமைட் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கும்போது இதை மட்டும் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இட் இஸ் கால் த ஹைலி கீமோ செலக்டிவ் இமேஜ். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் இன்னொரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட். சரிங்களா? அதாவது மெத்தனால் அண்ட் வாட்டர் ஆல்சோ யூஸ்டு ஆஸ் எ சால்வெண்ட். சரிங்களா? இந்த சோடியம் போரோஹைட்ரேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் மெத்தனால் அண்டு வாட்டர் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது அந்த சோடியம் போரோஹைட்ரேட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட். சரிங்களா? இதை வச்சு அப்போ எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணணும், எதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி RC டபுள் பாண்ட் OR எஸ்டர், RC டபுள் பாண்ட் OH கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் RC டபுள் பாண்ட் NH2 இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாது. பட் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆசிட் ஹாலைட் ஆல்டிகேட் அதுக்கப்புறம் கீட்டோன் இதெல்லாமே நமக்கு ரெடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் போரோஹைட்ரேட்டில் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ரியேஜென்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமானது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு அசைல் ஹாலைட் ஃபஸ்ட்டு கேட்டகரி, தென் ஆல்டிகேட் ஜென்ரல் RC டபுள் பாண்ட் OH ஆல்டிகேட், தென் கீட்டோன், ஃபோர்த் ஒன் இமீனியம் அயான் C டபுள் பாண்ட் N அதுக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ். இது ஆசிட் ஹாலைட் அசைல் ஹாலைட் தென் ஆல்டிகேட் தென் கீட்டோன், அதுக்கப்புறம் இமீனியம் அயான். நெக்ஸ்ட் ஒன் இமீன் C டபுள் பாண்ட் N இங்கே ஒரு லோன் பேர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் இமீன். நெக்ஸ்ட் கேட்டகரி நமக்கு இந்த ஈபாக்சைடு, இதையும் நமக்கு ரெடியூஸ் பண்ணோம். ஈபாக்சைடு அன்சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடு. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு டைசோனியம் அயான் அதே இருக்குது, பட் அது ரொம்ப ரேர் கேஸ் N2 ப்ளஸ் பென்சின் டைசோனியம் அயான். சரிங்களா? இது எல்லாமே இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதில் எல்லா கேட்டகரியிலுமே நமக்கு ஆசிட் அசைல் ஹாலைட் அண்ட் ஆல்டிகேட் அண்டு கீட்டோன் நமக்கு எல்லாத்துலேயுமே சோடியம் போரோஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெத்தனால் ஆசிட் சால்வெண்ட் அதுதான் எல்லாத்துலேயுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆசிட் ஹாலைட் என்னவோ மாறும் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி ஆல்கஹால். இதெல்லாமே நம்ம மெக்கானிசம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தென்
ஆல்டிஹைடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது இதுவும் பிரைமரி ஆல்கஹால், இதுவும் பிரைமரி ஆல்கஹாலாக மாறும்போது கீட்டோனை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு செகண்டரி ஆல்கஹால். தென் இமீனியம் அண்டு இமீனியம் அயான். இமீனியம் அயான்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது இந்த இதே கேட்டகரி சோடியம் போரோஹைட்ரேட் நமக்கு என்ன கிடைக்குன்னா இமீன் நமக்கு கிடைக்கும். அந்த இமீனில் கிடைக்காது அந்த நைட்ரஜன்ஸ் இருக்கக்கூடிய கேட்டகரி நமக்கு கிடைக்கும். அதாவது பிரைமரி அமீன், செகண்டரி அமீன், டெர்ஷரி அமீன் சொல்லக்கூடிய கேட்டகரி நமக்கு கிடைக்கும். நைட்ரஜனில் 3 ஆல்கைல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நோ ஹைட்ரஜன், இட் இஸ் கால்ட் த டெர்ஷரி அமீன். அப்போ டெர்ஷரி அமீன் நமக்கு கிடைக்கும். தென் இமீனியம் அயான்ஸ் போடும்போது நமக்கு செகண்டரி அமீன்ஸ் வந்து கிடைக்கும். அதே சோடியம் போரோஹைட்ரேட் வித் மெத்தனால் நமக்கு ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்கக்கூடிய கேட்டகரி. இதில் தான் ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம அப்ளிகேஷன்ஸில் 1 by 1 பார்க்க போகிறோம், அதாவது மெக்கானிசத்தில். அதே கேட்டகரி சோடியம் போரோஹைட்ரேட் வித் மெத்தனால் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹால் நமக்கு கிடைக்கும். அது எங்கே வந்து அட்டாக் பண்ணுது? லாஸ்ட் ஒன் இந்த டைசோனியம் சால்ட், பென்சீன் டைசோனியம் சால்ட்டில் நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட் வித்து மெத்தனாலுக்கு பதிலாக H3PO2 யூஸ் பண்ணலாம், பாஸ்பரஸ் ஆசிட். இந்த அதாவது மெத்தனால் சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணலாம். ஆர் நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட்டுக்கு பதிலாக நமக்கு பாஸ்பரஸ் ஆசிட் யூஸ் பண்ணலாம். N2 வெளியே போய்ட்டு நமக்கு பென்சீன் கிடைக்கும். இது வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் ரேடிக்கல் மெக்கானிசம். இது நமக்கு இன்னொரு யூனிட்ஸில் இருக்குது, நமக்கு பென்சீன் கிடைக்கும். சரிங்களா? இதுவும் நமக்கு இதே கேட்டகரியில் வரக்கூடிய தான். ஒன்று சோடியம் போரோஹைட்ரேட் யூஸ் பண்ணாலே பென்சீன் தான் கிடைக்கும், ஆர் பாஸ்பரஸ் ஆசிட் யூஸ் பண்ணாலே பென்சீன் தான் கிடைக்கும். பட் இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம், இது ஃபாலோ பண்ணக்கூடிய மெக்கானிசம் ரேடிக்கல் மெக்கானிசத்தை வந்து இது ஃபாலோ பண்ணுது. சரிங்களா? இது எல்லாமே எதனுடைய அப்ளிகேஷன் அப்படின்னா சோடியம் போரோஹைட்ரேட்னுடைய இம்பார்ட்டண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஆசிட் ஹாலைட், அதை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால், அண்டு ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணால் பிரைமரி ஆல்கஹால். ப்ரெசன்ஸ் ஆஃப் நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டில் மோஸ்ட்லி யூஸ்டு சால்வெண்ட் வந்து மெத்தனால். சம் கேசஸில் நமக்கு வாட்டர் யூஸ் பண்ணலாம், பட் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து கீட்டோன் செகண்டரி ஆல்கஹால். அதே மாதிரி இமீனியம் அயான்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது டெர்ஷரி அமீன். அதே மாதிரி இமீன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு செகண்டரி அமீன். ஈபாக்சைடை ரெடியூஸ் பண்ணும்போது செகண்டரி ஆல்கஹால். பென்சீன் டைசோனியம் சால்ட், அந்த சால்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பென்சீன் கிடைக்கும். இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இது நமக்கு பென்சீன் டைசோனியம் குளோரைடு அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு பாஸ்பரஸ் ஆசிட் போட்டாலே அதே சேம் பென்சீன் தான் கிடைக்கும், சோடியம் போரோஹைட்ரேட் போட்டாலே நமக்கு பென்சீன் தான் கிடைக்கும். இப்போ இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிட் ஹாலைட், ஆல்டிஹைட், கீட்டோன் அண்ட் இமீனியம் அயான், ஈபாக்சைடு, அன்சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடு, இது எல்லாத்துக்கான மெக்கானிசத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ ஸ்டடி பண்ணணும். இப்போ இந்த மெக்கானிசத்தை பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கிறது நமக்கு எப்படி அப்படிங்கிறது ஈஸியாக தெரியும். சரிங்களா? தென் நம்ம மெக்கானிசத்தை பார்க்கலாம். இப்போ இதுக்கான மெக்கானிசம் பாருங்கள். இந்த சோடியம் போரோஹைட்ரேட்டுக்கான மெக்கானிசம் எப்படி, இந்த பிரைமரி ஆல்கஹாலா, செகண்டரி ஆல்கஹாலா அல்லது கீட்டோனா, எங்கேருந்து நமக்கு ஹைட்ரஜன்ஸ் வந்து எங்கேருந்து இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் வந்து வாட்டரோடு, அதாவது சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெக்கானிசம் ஆசிட், அதாவது அசைல் ஹாலைட் ஆர் சி டபுள் பாண்ட் சிஎல். இந்த ஆசிட் ஹாலைடில் நமக்கு லித்தியம் போரோஹைட்ரேட், அதாவது சோடியம் போரோஹைட்ரேட். இந்த சோடியம் போரோஹைட்ரேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட் Na+ அண்ட் BH4-. இந்த BH4- இங்கேருந்து Na+ ஆகும், BH4- இருக்குது. இந்த BH4- எப்படி டிகம்போஸ் ஆகுனா BH3 அண்டு ஹைட்ரஜன், இந்த BH3- ப்ளஸ் இன்னொரு ஹைட்ரஜன். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது ஓவரால் BH4- அப்படிங்கிறதுலாம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இந்த H- எலக்ட்ரோஃபிலிக் டெல் பாசிட்டிவ் கேரக்டர் அட்டாக் பண்ணது நமக்கு வந்து CO- மாறும். இந்த CO- கூட இங்கே இருக்கக்கூடிய Na+ வந்து சேரும். அந்த ஸ்டெப்பை நம்ம எழுத தேவையில்லை, இப்படி கிடைக்கும் நமக்கு. அந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா RO-, இங்கே ஆல்ரெடி ஒரு Cl, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே NaO-, Na+ இப்படி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆல்ரெடி இதில் 2 விதமான கேட்டகரி நம்ம பார்த்துருக்கோம் கார்போனில் காம்பவுண்ட்ஸில், வித் லீவிங் குரூப், வித்தவுட் லீவிங் குரூப். லீவிங் குரூப் ப்ரெசென்ட் ஆனால் திரும்ப அந்த நெகட்டிவ் சார்ஜ் திரும்ப டபுள் பாண்டட் கேரக்டராக மாறி லீவிங் குரூப் வந்து நமக்கு வெளியே போயிடும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா குளோரின் அப்படிங்கிறது லீவிங் குரூப், வெளியே போயிட்டு நமக்கு RC-, ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்டிஹைட் நமக்கு தெரியும், நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ஆல்டிஹைடையும் ரெடியூஸ் பண்ணணும், ஆசிட் ஹாலைடையும் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்தராக நமக்கு ஒரு ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட் திரும்பவும் அட்டாக் பண்ணும்போது நமக்கு இது O- மாறும். ஸோ
O மைனஸ், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். இப்போ இதில் நோ லீவிங் குரூப். ஸோ இந்த லீவிங் குரூப் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகும். ஸோ நமக்கு மெத்தனால் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது R, இங்கே OH, இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஆல்ரெடி நமக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், அதாவது இங்கே பாருங்கள், இது இந்த ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஹைட்ரஜன் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன ஹைட்ரஜன், புதுசாக வரக்கூடிய இந்த 2 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், டோட்டலாக 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு HA, B அண்டு C. இந்த HA, அதாவது OHல் இருக்கக்கூடிய HA டைப்பான புரோட்டான் எங்கேருந்து வரக்கூடியது? ஃப்ரம் சால்வெண்ட்லேருந்து கிடைச்ச புரோட்டான், ஃப்ரம் சால்வெண்ட். அந்த ஆக்சிஜன் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய இந்த புரோட்டான் சால்வெண்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச புரோட்டான் ஃபஸ்ட்டு கேட்டகரி. அண்டு HB அண்டு HC, இந்த புரோட்டான் ஃப்ரம் ரியேஜன்ஸ்லேருந்து வந்தது. சரிங்களா? ஃப்ரம் ரியேஜன்ஸ். எதெல்லாம் நமக்கு சால்வெண்ட்லேருந்து கிடைச்ச வந்த புரோட்டான், அதே மாதிரி எதெல்லாம் நமக்கு ரியேஜன்ஸ்லேருந்து வந்த புரோட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில கேட்டகரியில் சோடியம் போரோ ஹைட்ரேட்டுக்கு பதிலாக சோடியம் போரோ டியூட்ரேட் கொடுப்பாங்க, அதனுடைய ஐசோடோப்ஸ் கொடுப்பாங்க. அப்போ எது அப்படிங்கிறத நமக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது மெக்கானிசம், இதனுடைய மெக்கானிசம் அசைல் ஆலைடுடைய மெக்கானிசம். செகண்ட் கேட்டகரி நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்டிகேட். ஜென்ரலாக RC டபுள் பாண்ட் OH ஆல்டிகேட்டில் நமக்கு சோடியம் போரோ ஹைட்ரேட்டிக் ரெடியூசிங் ஏஜென்ட் அட்டாக் பண்ணும்போது நமக்கு RO மைனஸ் கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே புதுசாக ஒரு ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது எங்கே வந்தது? ரியேஜன்ஸோடைய ஹைட்ரஜன், ஃபஸ்ட்டு கேட்டகரி. இப்போ இங்கே லீவிங் குரூப், நோ லீவிங் குரூப். ஸோ மெத்தனாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இந்த நெகட்டிவ் சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது R, இங்கே OH, இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் ஃப்ரம் ரியேஜன்ஸ், தீஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் சால்வெண்ட். இது செகண்ட் மெக்கானிசம். இதனுடைய மெக்கானிசம் அப்படின்னா ஆல்டிகேட்கான மெக்கானிசம். தேர்ட் மெக்கானிசம் நம்ம கீட்டோனுக்கான மெக்கானிசம், சிமிலர் டு த RC டபுள் பாண்ட் O. ஆர் ஜென்ரலாக ஒரு கீட்டோ, சேம் நமக்கு இந்த H- பி அட்டாக் பண்ணும்போது O மைனஸாக மாறும். RO மைனஸ், இங்கே R, திஸ் ஆர் த ஹைட்ரஜன். ஸோ நோ லீவிங் குரூப். ஸோ மெத்தனால் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டான்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது R நமக்கு OH, ஆல்ரெடி ஒரு R வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன். தீஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் reagent, these hydrogen coming from solvent. ஸோ இங்கே நமக்கு RCH2OH பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், இங்கேயும் RCH2OH பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். பட் இங்கே RC, இங்கே ஒரு OH, நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம்? R, இங்கே கார்பன், இந்த கார்பனில் ஒரு OH, இது ஒரு செகண்டரி ஆல்கஹால் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் எதிலிருந்து புரோட்டான்லேருந்து வந்த, அதாவது சால்வெண்ட்லேருந்து வந்த ஹைட்ரஜன்ஸ் எது, ரியேஜன்ஸ்லேருந்து வந்த ஹைட்ரஜன்ஸ் எது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் மெக்கானிசம் இமீனியம் அயான். ஜென்ரலாக C டபுள் பாண்ட் N, இங்கே கார்பன், இந்த கார்பனில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ். இட் இஸ் கால்டு இமீனியம் அயான். இட் இஸ் கால்டு த இமீனியம் அயான். சிமிலர் டு த H-, இந்த H- அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டிங் ஷிஃப்ட் ஆகும். ஸோ நைட்ரஜன் ஆல்ரெடி 2 பாண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது, டபுள் பாண்டாக இருந்தது சிங்கிள் பாண்ட். ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ், தீஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ரியேஜென்ட், தீஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் ரியேஜென்ட்ஸ். இதில் நமக்கு சால்வெண்ட் வந்து தேவையில்லை. சரிங்களா? ஒன்லி எது நமக்கு ரியேஜென்ஸ் மட்டும் போட்டால் போதும், நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ட்ரெஷரி அமீன்ஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கும். இதில் நமக்கு இமீனியம் அயான்ஸ் போடும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ட்ரெஷரி அமீன். நெக்ஸ்ட் வந்து இமீன், அதுக்கு எப்போட நமக்கு அதனுடைய மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் மெக்கானிசம், இமீன் டபுள் பாண்ட் N கார்பன், இட் இஸ் கால்ட் த இமீன். இந்த இமீனில் நமக்கு ஆஸ் யூஸ்வலாக சோடியம் போரோஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹைட்ரேட்டிக் ரெடியூசிங் ஏஜென்ட் அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். அப்படி மைக்ரேட் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது நைட்ரஜன். இங்கே ஆல்ரெடி ஒரு ஆல்கைல் குரூப், அதுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா இந்த பாண்டு மைக்ரேட் ஆகும்போது நெகட்டிவ் சார்ஜ், இங்கே அட்டாக் பண்ண ஹைட்ரஜன். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜுக்கு நமக்கு ஒரு நோ லீவிங் குரூப். ஸோ ஃபர்தராக அந்த மெத்தனாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நைட்ரஜன் ஆல்ரெடி ஒரு அல்கைல் குரூப், ஜென்ரலாக அல்கைல் குரூப், புதுசாக வந்த ஒரு ப்ரோட்டான்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஹைட்ரஜன்
ரிமைனிங் நைட்ரஜன் ஹைட்ரஜன் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் இருக்குது. these hydrogen from solvent, these hydrogen from reagent. this is the so இம்யூனிட்டிலிருந்து நமக்கு செகண்டரி அமீன்ஸ் வந்து கிடைக்கும். என்ன கிடைக்கும் நமக்கு? செகண்டரி அமீன்ஸ். நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஈபாக்சைடு அயான், அன்சிமெட்ரிக்கல் ஈபாக்சைடு. இது இஸ் அ சிமெட்ரிக்கல் அப்படின்னா எந்த சைட்ஸ் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். பட் அன்சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது இது லெஸ் ஹண்ட்ரட் சைடு, இது மோர் ஹண்ட்ரட் சைடு. ஸோ நமக்கு 2 விதமான சைடு அட்டாக் வந்து பாசிபிள். நமக்கு 2 விதமான அட்டாக் வந்து பாசிபிள் அப்படிங்கும்போது இது ஆல்ரெடி BH3 மைனஸ் BH4 மைனஸ் வந்து பல்கி, ஸோ லெஸ் ஹண்ட்ரட் சைடில் வந்து அட்டாக் பண்ணோம். ஸோ இந்த பாண்ட் வந்து நமக்கு கிளீவேஜ் நடக்கும். இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகிட்டு நமக்கு O மைனஸாக மாறும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அங்கே O மைனஸ், இந்த ஆக்சிஜனில் ஆல்ரெடி இந்த கார்பனில் இங்கே CH2, இது ஆல்ரெடி என்ன மாறிடும் அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் வரும்போது இந்த ஹைட்ரஜன் தான் இங்கே அட்டாக் பண்ண ஹைட்ரஜன். இதான் CH2. இந்த CH2 அட்டாக் பண்ணும்போது இந்த பாண்டு தான் உடஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பாண்டு உடஞ்சி O மைனஸாக மாறுது. இது ஆல்ரெடி ஒரு பாண்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த O மைனஸுக்கு மெத்தனாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டான்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா நோ லிவிங் குரூப். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது OH, இங்கே CH2H. இந்த ஹைட்ரஜன் ஃப்ரம் reagents, these hydrogen from reagents, these hydrogen from solvent. சரிங்களா? இது எல்லாமே எதனுடைய மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் போரோஹைட்ரைடில் நமக்கு தெரிஞ்ச மெக்கானிசம். லாஸ்ட் மெக்கானிசம் ரேடிக்கல் மெக்கானிசம் ஆல்ரெடி தெரியும். பென்சின் டைசோனியத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒரு பென்சின் கிடைக்கும். ப்ளஸ் பாஸ்பரஸ் ஆசிட் போட்டாலே அதே சேம் மெக்கானிசம் தான். அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், அது 7th வேணும் அங்கே எழுதிக்கோங்க. பென்சின் டைசோனியம் சால்ட்டிலிருந்து N2 ப்ளஸ் A, அதாவது சோடியம் போரோஹைட்ரேட் ஆர் இது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா H3PO2 இது ஃபார்ம் பண்ணக்கூடிய மெக்கானிசம் ரேடிக்கல் மெக்கானிசம். we can get the பென்சின். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சின் கிடைக்கும். இதுக்கான மெக்கானிசம் முதல்ல ரேடிக்கல் வெளியே போச்சுன்னா நமக்கு அது பின்னாடி தெர்மல் அல்லது ஃபோட்டோ கெமிக்கல் கண்டிஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் நமக்கு கார்போனில் காம்பவுண்ட்ஸ் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கெட்டோன். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த பர்சன்ஸ் ஆஃப் மெத்தனால் சால்வெண்ட் வந்து மெத்தனால். ஸோ நமக்கு 2 விதமான கேட்டகரி வந்து பாசிபிள். ஸோ இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு 2 விதமான ப்ராடக்ட் கிடைக்குது. ஒவ்வொன்றுக்கு மெக்கானிசம் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது புரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? ஹைட்ரஜன் அண்ட் OH. செகண்ட் கேட்டகரி these are the OH. it is the major product, this is the minor product. சரிங்களா? this addition is called the நமக்கு 1,2 addition. this addition is called the 1,2 addition. 1,2 addition அப்படின்னா இப்போ நமக்கு 1,4 addition அப்படிங்கிறது என்ன, 1,2 additions அப்படிங்கிறது என்ன? இப்போ இதில் இதனுடைய மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா C double bond OH, சோடியம் போரோஹைட்ரேட் இந்த presence of methanol. இந்த சோடியம் போரோஹைட்ரேட்லேருந்து H மைனஸ் டைரெக்டாக கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ணது O மைனஸாக மாறுது. ஸோ O மைனஸ் இதில் அட்டாக் பண்ணது ஹைட்ரஜன் ஆல்ரெடி ஒரு டபுள் பாண்டட் கேரக்டர். இப்போ இதுக்கு சால்வெண்ட்லேருந்து OH, அந்த OHயில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை அட்டாக் பண்ணும்போது நமக்கு இங்கே OH, இங்கே டபுள் பாண்ட், இதில் ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன். தீஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் reagent, these hydrogen from solvent. இது நமக்கு தெரியும். ஸோ மேஜர் ப்ராடக்ட் வந்து என்ன இங்கே வந்து அட்டாக் பண்ணது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது மேஜர் ப்ராடக்ட். இதில் நோ ப்ராப்ளம். பட் இதில் எக்ஸ்பெரிமெண்டலாக அல்லது எக்ஸெப்ஷனலாக நமக்கு ஒரு 5 மெம்பர் ரிங்கோ 6 மெம்பர் ரிங்கோ வரும்போது என்ன டைப்பான ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு டைப்பான கொஷின்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி சோடியம் போரோஹைட்ரேட்டில் வரக்கூடிய அந்த இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்ததுக்கப்புறம் சரிங்களா, இதில் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எக்ஸெப்ஷனலி என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டகரி. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த 2 கேட்டகரி தான் இந்த சோடியம் போரோஹைட்ரேட்டில் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் அல்லது எக்ஸெப்ஷனல் கேஸ். சரிங்களா? பட் மெக்கானிசம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு எக்ஸாம்பிள் போன ஸ்லைடில் பார்த்த நம்ம கேட்டகரி டபுள் பாண்டுவோம். இங்கே சோடியம் போரோஹைட்ரேட் ஒரு ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட்
கீட்டோன் சோடியம் போரோஹைட்ரேட் வித் மெத்தனால். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் டைரெக்டாக கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ இங்கே OHன்னு மாறும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் O மைனஸ், அதுக்கப்புறம் ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். தென் இந்த மாதிரி கிடச்சிருக்கும். தீஸ் ஃப்ரம் ரீஜன்ஸ்னு பார்த்தோம். தீஸ் ஃப்ரம் சால்வெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இது போன ஸ்லைடில் நான் பார்த்து 2 டைப்பான ப்ராடக்ட். ஒன்று OH ஹைட்ரஜன், இது இஸ் த மேஜர். ப்ளஸ் இன்னொரு கேட்டகரி இங்கே ஒரு OH, இது வந்து மைனர் அப்படிங்கிறத பார்த்தோம். இது நார்மலாக ஒரு கார்பனைல் காம்பவுண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி அந்த அட்டாக். ஸோ பட் எக்ஸப்ஷனலி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஒரு 5 மெம்பர் ரிங்கில் இருக்கக்கூடிய டைக்கீட்டோன், அதாவது ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனில் சோடியம் போரோஹைட்ரேட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெத்தனால். இட் இஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் ஒன்லி ஃபார் 5 மெம்பர் ரிங்கில் இதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட் அட்டாக்கிங் ஃப்ரம் த டபுள் பாண்ட். ஸோ இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும், இங்கே O மைனஸாக மாறும். இட் இஸ் த எக்ஸப்ஷனலி ஒன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே அட்டாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பாண்ட் இங்கே மைக்ரேட் ஆகும். ஸோ ஃபர்தராக O மைனஸ் அப்படின்னு கிடைக்கும். இங்கே தான் அந்த ஹைட்ரஜன்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் திரும்பவும் நமக்கு டபுள் பாண்டட், ஏன்னா டபுள் நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்டடாக மாறுது. இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் அந்த சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய OMe மைனஸ் சால்வெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடியது இங்கே டபுள் பாண்ட் ஓவாக மாறுது. டபுள் பாண்டட் ஓவாக மாறும்போது ரிமைனிங் ஆல்ரெடி இங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டான்ஸ் அப்படியே தான் இருக்குது. திரும்ப நமக்கு தெரியும் இந்த கீட்டோன்ஸ் நமக்கு சோடியம் போரோஹைட்ரேட் போடும்போது NaBH4 போடும்போது இதிலிருந்து H மைனஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்டாக் வந்து நடக்கும். அப்படி அட்டாக் பண்ணும்போது நமக்கு ஃபர்தராக இங்கே O மைனஸ்னு மாறும். இங்கே ஒரு ஹைட்ரஜன்ஸ் வந்து அட்டாக் பண்ண ஹைட்ரஜன்ஸ். ஸோ நெகட்டிவ் சார்ஜில் நோ லீவிங் குரூப். ஸோ மெத்தனாலில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரோட்டான்ஸ் சால்வெண்ட்லேருந்து ப்ரோட்டான்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்படி அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் OH அண்டு ஹைட்ரஜன்ஸ். நமக்கு இதில் 2 விதமான ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இந்த கேட்டகரியில், அதாவது OH ஹைட்ரஜன் ப்ளஸ் இன்னொரு ப்ராடக்ட் இங்கே டபுள் பாண்டட் இருக்கிற மாதிரி OH அண்ட் ஹைட்ரஜன். திஸ் இஸ் த மேஜர் ப்ராடக்ட், திஸ் இஸ் த மைனர். இதுக்கு பேர் தான் 1,4 அடிஷன். This addition is called 1,4 addition. சரிங்களா? இதுதான் ரொம்ப 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 இந்த சோடியம் போரோஹைட்ரேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மெக்கானிசம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 மெம்பர் ரிங்கில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இதில் நம்ம கிடைக்கக்கூடியது 1,4 அடிஷன் இங்கே அட்டாக் பண்ணும். அதுக்கான மெக்கானிசம், அதுக்கான ப்ராடக்ட். பட் ஆஸ் யூஷுவலாக நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஓப்பன் செயினில் இருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் அண்டு ரிமைனிங் இப்போ இன்னொரு கேசஸ் இருக்குது 6 மெம்பர் ரிங். சரிங்களா? இந்த 6 மெம்பர் ரிங்கில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் ஆக்சிஜன் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் சோடியம் போரோஹைட்ரேட் வித் மெத்தனால். இங்கே 1,4 அடிஷன் கிடையாது, ஆஸ் யூஷுவலாக கார்பனில் காம்பவுண்ட்ஸ் அட்டாக் பண்ணுறது தான். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் செயினில் என்ன நடந்ததோ இங்கே OH, இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்ட் ப்ளஸ் இன்னொரு கேட்டகரி இங்கே OH. இது 1,4 இது நார்மலாக நடக்கக்கூடிய. ஸோ இது எடுத்து பார்த்திங்கன்னா இது 59%, இது 41%, இதுலேயும் சேம். சரிங்களா? அப்போ எதில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா 1,4 அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் ரிங் வந்து எஸ்டர்லேயும் இதே மாதிரி கேசஸ் நடக்கும். சரிங்களா? பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 5 மெம்பர் ரிங்கில் டபுள் பாண்டட் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கீட்டோனில் சோடியம் போரோஹைட்ரேட் வித் மெத்தனால் எது மேஜர் அப்படின்னா நமக்கு சேம் 2 ப்ராடக்ட் எழுதுறீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த டைப்பான ப்ராடக்ட் இங்கே OH அண்ட் ஹைட்ரஜன், another category OH and hydrogen. This is the major, this is the minor. சரிங்களா? ஸோ சோடியம் போரோஹைட்ரேட்டில் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ். அதை மற்றதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆசிட் ஹாலைட், அதாவது அசைல் ஹாலைட், ஆல்டிகைட் அண்டு கீட்டோன், இமீனியம் அயான் அண்டு இமீன். அதுக்கப்புறம் ஈபாக்சைடில் லெசன்ட் சைடில் அட்டாக் நடக்கும். நெக்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கேட்டகரியில் 3 கேட்டகரி. இந்த 3 கேட்டகரியுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
இது எல்லாமே சோடியம் போரோஹைட்ரேட்டில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், அதுக்கப்புறம் வரக்கூடிய லித்தியம் போரோஹைட்ரேட், இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஹைட்ரைடிக் ரெடியூசிங் ஏஜென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆர்கானோமெட்டாலிக் ரீஜன்ஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ரெடியூசிங் ஏஜென்ட், அதுக்கப்புறம் செலக்டிவிட்டி நேச்சர், கீமோ செலக்டிவ், ஆல்ரெடி கீமோ செலக்டிவ் பார்த்தோம். கீமோ அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப். அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டீரியோ செலக்டிவ், ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக், இது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 இதில் பார்க்க போகிறோம். ஸோ 1 by 1 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேட்டகரியில் எக்ஸப்ஷனலி இந்த கேஸ், சரிங்களா, இது ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷனல் கேஸ். அதாவது எக்ஸ்பெரிமெண்டலாக நமக்கு ஸ்டடி பண்ணும்போது கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த 5 மெம்பர் ஆல்ஃபா பீட்டா அன்சேச்சுரேட்டட் கீட்டோன். அதே மாதிரி 6 மெம்பரில் நார்மலாக நடக்கக்கூடிய கார்பனில் காம்பவுண்டை டைரெக்டாக அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி 5 மெம்பர் ஓப்பன் செயின் சிஸ்டத்துலேயும் டைரெக்டாக கார்பனில் காம்பவுண்ட் அட்டாக் பண்ணுது. பட் இங்கே 5 மெம்பர் இங்கே பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய அடிஷன் 1,4 அடிஷன் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரியான கேசஸை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்யூ.